ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிவா மேக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிக்னோமெட்ரியில் எக்ஸசைஸ் 6.1ல கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல ரெண்டு பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, எஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா ஈக்குவல்ஸ் எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா ஈக்குவல்ஸ் எம், தென் ப்ரூவ் தட் m squared plus n squared multiplied by cos squared beta equals n squared. இதான் first part. Second part என்ன, f cot theta plus tan theta equals x and secant theta minus cos theta equals y. Then prove that x squared y power 2 by 3 minus x y squared power 2 by 3 equals 1. So இந்த ரெண்டு பார்ட்டையும் நம்ம ஒன்று சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுட்டு அப்புறம் செகண்டுக்கு வரலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் cos alpha by cos alpha by cos beta equals m. So mக்கு என்ன கொடுத்துட்டாங்க, cos alpha by cos beta and sin cos alpha divided by sin beta equals n. என்னோட வேல்யூ என்னவா, cos alpha divided by sin beta. Then prove that m squared plus n squared multiplied by cos squared beta equals n squared. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத முதல்ல எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் சொல்யூஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எம் ஈக்குவல்ஸ் என்ன, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா. வேற என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், என்னன்னு கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ என்ன, காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா. சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்மோடது காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை காஸ் பீட்டா. எம்முக்கு ரெண்டுமே காஸ் தான் வருது. என்னோடது காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை சைன் பீட்டா. எனக்கு வந்து காஸ் பை சைன்ற மாதிரி வருது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்து சால்வ் பண்ணி இது ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா, என் ஸ்கொயர்ட், ரைட் ரைட். RHS right hand side equals n squared. என்னோட வேல்யூ என்ன, cos alpha divided by sin beta. ஸோ ஸ்கொயர்னால ஸ்கொயர் பண்ணுறோம். cos ஸ்கொயர் பண்ணா cos squared alpha divided by sin ஸ்கொயர் பண்ணா sin squared. ஸோ பீட்டா இருக்கு, பீட்டா. ஸோ இப்போ இதுல என்ன எழுதிக்கலாம், n squared equals cos squared alpha divided by sin squared beta இல்லையா. நான் இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். ரைட், இப்போ ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாமா, LHS. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருந்துச்சு, m squared plus n squared multiplied by cos squared beta. ஓகே ஓகே, ஸோ நம்ம எம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். ஓகே, இதை எடுத்துக்கலாம். m ஈக்குவல்ஸ் cos alpha divided by cos beta. சரி, என்னோட வேல்யூ என்ன, cos alpha divided by sin beta இல்லையா. ஓகே, ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, இந்த டேர்ம் இதில் வந்து இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ m squared plus n squared multiplied by cos squared beta. ஸோ இதில் mக்கு பதிலாக என்ன, cos alpha divided by cos beta. ஸோ m whole squared, ஸோ squared plus அடுத்து என்ன இருக்கு, n squared. என்னக்கு பதிலாக cos alpha divided by sin beta தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் cos squared beta முடிஞ்சு cos squared beta இங்கே இருக்கிறதே தான். இங்கே இருக்குல்ல, இந்த cos squared beta தான் இங்கே வந்திருக்கு. இந்த எம்முக்கு பதிலாக இந்த வேல்யூ, இந்த எண்ணுக்கு பதிலாக இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்கொயர்டை உள்ள கொண்டு போக போறோம். நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, cos alpha. cos alpha ஸ்கொயர் பண்ணா cos squared alpha divided by டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, cos beta. அது ஸ்கொயர் பண்ணா cos squared beta
நடுவுல பிளஸ் சிம்பிள். இங்க நியூமரேட்டர்ல யார் இருக்கா? cos alpha. cos alpha ஸ்கொயர் பண்ணா cos ஸ்கொயர்ட் alpha டிவைடட் பை டினாமினேட்டர்ல sin beta. sin beta ஸ்கொயர் பண்ணா sin ஸ்கொயர்ட் beta அண்ட் இங்க cos ஸ்கொயர்ட் beta அப்படியே இருக்கணும். see இங்க பாருங்களேன், நமக்கு என்ன இருக்கு? ரெண்டு ஃபிராக்ஷன் இருக்கு, ரெண்டோட டினாமினேட்டரும் வேற வேறையா இருக்கு, ரெண்டுக்கும் நடுவில் அடிஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல என்ன யார் இருக்கா? காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா. இவங்களை வந்து செகண்ட் டேர்மோட டினாமினேட்டர் கூட மல்டிப்ளை பண்ணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மல்டிப்ளைட் பை சைன் ஸ்கொயர்ட் பீட்டா. ஸோ ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ பிளஸ். இப்போ யார் ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணும்? இவங்களையும் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மல்டிப்ளைட் பை காஸ் ஸ்கொயர்ட் பீட்டா பண்ணலாமா? cos squared alpha multiplied by cos squared beta. இப்போ டினாமினேட்டருக்கு என்ன பண்ணணும்? ரெண்டோட டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணணும், அதாவது இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்ன கிடைக்கும்? cos squared beta multiplied by sin squared beta. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட் டேர்ம். இங்க இருக்க cos squared beta அப்படியே வரும். cos squared beta முடிஞ்சா? முடிஞ்சு. ஸோ எப்படி வச்சுக்கலாம்? இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே பாருங்களேன், இங்கேயும் cos squared alpha, இங்கேயும் cos squared alpha. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் காமனா வெளில எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? cos squared alpha multiplied by sin squared beta plus cos squared beta divided by cos squared beta multiplied by sin squared beta the whole multiplied by cos squared beta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். என்னது? sin theta sin squared theta plus cos squared beta sin squared theta plus cos squared theta equals 1. இங்க தீட்டாக்கு பதிலா யார் இருக்கா? பீட்டா. ஸோ sin squared beta plus cos squared beta equals 1. இதை போய் அங்க சப்ஸ்டிட் பண்றோம் இந்த ஈக்குவேஷன்ல. இந்த டேர்முக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்ணலாமா? ஸோ the equation will become cos squared alpha multiplied by 1 divided by cos squared beta multiplied by sin squared beta and multiplied by என்ன இது இப்படி வரும் இல்லையா? இங்க இருக்க cos squared beta. So 1 multiplied by anything தான் வரும். So cos squared alpha multiplied by 1 cos squared alpha divided by cos squared beta multiplied by sin squared beta and இங்க யார் இருக்கா? cos squared beta. So இந்த bracket எதை represent பண்ணது? multiplication. So here it is cos squared beta. இங்க நியூமரேட்டர்லயும் cos squared beta இருக்கு, டினாமினேட்டர்ல cos squared beta இருக்கு. ஸோ ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? cos squared alpha divided by sin squared beta இல்லையா? ஓகே. ஸோ இந்த cos squared alpha divided by sin squared beta ஓட வேல்யூ என்ன? நம்ம முன்னாடி ஈக்குவேஷன் 1ல பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 cos squared alpha divided by sin squared beta equals n squared. சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ which is equals n squared. ஸோ நம்ம எதை எடுத்துட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள அந்த பெரிஸ் m squared plus n squared multiplied by cos squared beta எடுத்து தான் சால்வ் பண்ணோம். இது இப்போ எதுக்கு ஈக்குவல்னு நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம்? n ஸ்கொயர்டுக்கு ஈக்குவல்னு சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக எடுத்து எழுதிடலாமா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்?
லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் இல்லையா, m squared plus n squared multiplied by cos squared beta equals n squared. So finally hence proved எழுதிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இது 8th சம்மோட ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ செகண்ட் சம். If cot theta plus tan theta equals x and secant theta minus cos theta equals y, then prove that x squared y power 2 by 3 minus x y squared power 2 by 3 equals 1. ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ்னு ஒரு டேம் கொடுத்துட்டாங்க, ஒய்னு ஒரு டேம் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று கொடுத்து அதை வந்து புக் பண்ண சொல்கிறாங்க. பண்ணலாமா? we will start with solution. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்னு ஒருத்தனை கொடுத்துருக்காங்க, ஒய்னு ஒருத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் cot theta plus tan theta இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி என்ன தெரியும்? cot theta equals cos theta divided by sin theta. அதே மாதிரி tan theta equals sin theta divided by cos theta. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணாமா, காட்டுக்கு பதிலாக cos theta divided by sin theta and again tanக்கு பதிலாக sin theta divided by cos theta. ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ரெண்டு ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆனால் டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்? க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். பண்ணலாமா? ஸோ ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த காஸ் கூட இதை மல்டிப்ளை பண்ணும். காஸ் மல்டிப்ளைட் பை காஸ், காஸ் ஸ்கொயர், ரெண்டுமே தீட்டா தான். ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா, ரெண்டுக்கும் நடுவில் என்ன சைன் இருக்கு? ப்ளஸ். அடுத்து என்ன பண்ணும்? சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை சைன் தீட்டா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை டினாமினேட்டரில் ரெண்டோட டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஸோ சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. சி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1ன்னு தெரியும். ஸோ அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கு? காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அதுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம்? 1 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ 1 டிவைடட் பை சைன் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா. ஸோ இதுதான் என்னன்னா எக்ஸ். ஓகேவா? ஸோ இது நான் 1ன்னு வச்சுக்கேன். இதே மாதிரி ஒய்ன்ற டேர்மையும் எடுத்து சால்வ் பண்ணுவோமா? ஒய் ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் ஒய். ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபைன். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒய் ஈக்குவல்ஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. சரி, நமக்கு என்ன தெரியும்னா, சீக்கன் தீட்டானா 1 பை காஸ் தீட்டான்னு தெரியும். ஸோ சீக்கனுக்கு பதிலாக 1 பை காஸை சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஸோ 1 பை காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிராஸ் தீட்டாவை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த 1லேருந்து சப்ராக்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ 1 மைனஸ் காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டானா காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்கு? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அவங்களுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம்னா, sin ஸ்கொயர் தீட்டா டினாமினேட்டரில் காஸ் தீட்டா. ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? y ஈக்குவல்ஸ் sin ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. ஸோ இதை நான் ஈக்குவேஷன் 2 வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை போய் பார்க்கலாமா ஒரு? ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் அப்படின்ற ஒரு டேட்டாமல் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். ஸோ இப்போ என்ன அதுலேயே கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் 2 by 3 மைனஸ் ஒய் மல்டிப்ளைடு பை எக்ஸ் மல்டிப்ளைடு பை ஒய் ஸ்கொயர் பவர் 2 by 3. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 1 கிடைக்குமா?
ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு இதை சால்வ் பண்ணி ஒன்றை கொண்டு வர போகிறோம். பண்ணலாமா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்க போகிறோம்? என்ன இருந்துச்சு? LHS. ஸோ LHS ஈக்குவல்ஸ் x squared multiplied by y power 2 by 3 minus x multiplied by y squared power 2 by 3 equals 1. பண்ணலாமா? இப்போ நமக்கு x ஓட வேல்யூவும் y ஓட வேல்யூவும் என்னன்னு தெரியும். ஸோ அதை வந்து ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். 1 divided by cos theta multiplied by sin theta. அதே மாதிரி from equation 2 y ஓட வேல்யூ சால்வ் பண்ணி வச்சிருந்தோம். y equals sin square theta divided by cos theta. ஸோ இப்போ x and y ஐயும் இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். பண்ணலாம். ஸோ இப்போ இந்த x and y ஓட வேல்யூவை LHSல சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஸோ என்ன இருக்குது? x squared y power 2 by 3 minus x y squared power 2 by 3. ஸோ இதுதான் வந்து என்னது? LHS. ஸோ இந்த LHSல x and y ஓட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? x squared. அதுக்கு x ஓட வேல்யூ. x ஓட வேல்யூ என்ன? 1 by cos theta multiplied by sin theta. 1 divided by cos theta multiplied by sin theta the whole squared. அடுத்து என்ன இருக்குது? y மட்டும்தான் இருக்குது. y ஓட வேல்யூ என்ன? sin square theta divided by cos theta. ஓகேவா? the whole power என்ன? 2 by 3 minus first x ஓட வேல்யூ என்ன? 1 divided by cos theta multiplied by sin theta. and இப்போ y squared பண்ணும். y ஓட வேல்யூ என்ன? sin square theta divided by cos theta the whole square power 2 by 3. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 1 divided by sin theta cos theta the whole square. ஸோ 1 divided by cos theta ஸ்கொயர் பண்ணால் cos square theta, sin theta டிவைட் பண்ணால் சாரி பவர் 2 ரைஸ் பண்ணால் sin squared theta. ஸோ multiplied by இங்கே என்ன இருக்குது? sin square theta divided by cos theta. ஓகேவா? பவர் 2 by 3 minus. ஸோ இங்கே என்ன இருக்குது? 1 divided by cos theta multiplied by sin theta multiplied by. ஸோ இங்கே sin square theta divided by cos theta பவர் ப்ளஸ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ரெடி sin square theta. ஸோ sin power 4 theta divided by cos square theta the whole power 2 by 3. ஓகேவா? ஓகே. சி இங்கே sin square theta, இங்கேயும் sin square theta எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே sin power 4, இங்கே sin. ஸோ sin கேன்சல் ஆனால் இங்கே sin power 3 theta இருக்கும். sin cube theta. ஓகேவா? ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஒன்றுனா சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ இங்கே நியூமரேட்டரில் எதுவுமே இருக்காது. ஸோ 1 இங்கே cos square theta multiplied by cos theta. ஸோ cos cube theta பவர் 2 by 3 இருக்கும். மைனஸ் இங்கே ஆல்ரெடி நியூமரேட்டரில் sin cube theta. ஸோ sin cube theta divided by cos theta multiplied by cos square theta. ஸோ cos cube theta the power 2 by 3. ஓகேவா? ஓகே. இந்த பவரில் இருக்க 2 by 3 நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலான்னா 1 by 3 அதாவது கியூபிக் ரூட் அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயராக எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதை வந்து எப்படி எழுதலான்னா 1 divided by cos cube theta. இது இன்னும் டீட்டெயிலில் எழுதலாம். 1 divided by cos cube theta power 1 by 3 the whole square minus sin cube theta divided by cos cube theta
பவர் 1/3 பவர் 2. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு இங்கே 1/3 இருக்குது. 1/3னா என்ன? கியூபிக் ரூட். ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணலாமா? ஓகே. 1 பவர் 1/3 என்னது? 1. ஃபைன். ஓகேவா? ஸோ காஸ் கியூப், அப்போது இது நியூமரேட்டருக்கு. டினாமினேட்டருக்கு பார்க்கலாமா? டினாமினேட்டருக்கு காஸ் கியூப் தீட்டா பவர் 1/3. ஸோ கியூபிக் ரூட்னா 3 இருந்தால் 1 எடுப்போம். இங்கே காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா மல்டிப்ளைட் பை காஸ் தீட்டா அப்படி இருக்கும். ஸோ எப்படி எழுத்துக்கலாம்? காஸ் தீட்டா. ஓகேவா? ஸோ இப்போ பவர் 1/3 நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ரிமைனிங் இருக்கிறது பவர் 2. ஓகே ஓகே. ஸோ அப்புறம் மைனஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் பவரில் 1/3 இருக்குது. இதை நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு தனித்தனியாக அப்ளை பண்ணலாம். ஸோ சைன் கியூப் தீட்டா பவர் 1/3னா என்ன வரும்னா சைன் தீட்டா வரும். அதே மாதிரி காஸ் கியூப் தீட்டா பவர் 1/3னா என்ன வரும்? காஸ் தீட்டா வரும். ஓகேவா? ஓகே. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? பவர் 2. ஓகேவா? இது முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? பவர் 2 அப்ளை பண்ண போகிறோம். ஸோ பவர் 2னா என்ன? ஸ்கொயர் பண்ணுறது. நியூமரேட்டரில் 1 இருக்குது. 1 ஸ்கொயர் பண்ணால் 1. டினாமினேட்டரில் காஸ் இருக்குது. காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் சைன் இருக்குது. சைனை ஸ்கொயர் பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காசை ஸ்கொயர் பண்ணால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே டினாமினேட்டரில் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரை ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம எதை எடுத்து எழுத சால்வ் பண்ண ஆரம்பித்தோம்? x squared y power 2/3 minus x y squared power 2/3. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல்ஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா கேன்சல் ஆகிடும். நமக்கு ஈக்குவல்ஸ் 1 ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளைட் பை ஒய் ஸ்கொயர் பவர் 2/3 ஈக்குவல்ஸ் 1. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு போய் கொஷனில் பார்க்கலாமா? ஓகே, சூப்பர். ஸோ கொஷனில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பவர் 2/3 மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் பவர் 2/3 ஈக்குவல்ஸ் 1. ஸோ நம்ம அதை தான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஃபைனலாக என்ன பண்ணிடலான்னா ஹென்ஸ் ப்ரூவ் சொல்லி முடிச்சிடலாம் இந்த சம்மை. ஸோ அவ்வளோதாங்க இந்த சம் நம்ம நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.